சரியாக 1969 ஆகஸ்ட் 8 அந்த நாள் இரவில் வீட்டில் ஹாலிவுட் நடிகை ஷேரன் டேட் மற்றும் அவரது நண்பர்கள் மற்றும் அவரது ஸ்டீவன் பேரண்ட் இருந்தனர். அந்த சமயம் திடீரென உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அங்குள்ள அனைவரையும் கொடூரமாக குத்திக் கொல்ல ஆரம்பித்தனர். இதை கண்டா ஷேரன் டேட் அதிர்ச்சியில் உறைந்தார். என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்குள் ஷேரன் டேட்டை கொடூரமாக கத்தியால் குத்தினார். தனது கருவில் உள்ள குழந்தையை காப்பாற்ற கேட்டும் அவரை இரக்கமின்றி குத்திக் கொன்றனர். இந்த சம்பவம் முழு அமெரிக்காவையே அதிர்ச்சி அடைய வைத்தது. அதற்கு மறுநாளே லேனோ லாபியான்கா மற்றும் அவரது மனைவி ரோஸ்மெரி ஆகியோரின் வீட்டிற்குள் புகுந்து அந்த மர்ம நபர்கள் இருவரையும் கொடூரமாக கொன்றனர். அது மட்டுமல்லாமல் சுவரில் இரத்தத்தால் டெத் டு பிக்ஸ் என்று எழுதினர். இதை விசாரிக்கச் சென்ற போலீசுக்கு தொடக்கத்தில் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. அவர்கள் பல கோணங்களில் இந்த வழக்கை விசாரித்து வந்தனர். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்போதுதான் சில நபர்கள் சிறிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர். அப்படி அந்த விசாரணையில்தான் இவர்கள் ஷேரன் டேட் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அவர்களின் ஒப்புதல் வாக்குமூலத்தில் அந்த குழுவின் தலைவர் சார்லஸ் மான்சன் என்பது தெரிய வந்தது. யார் இந்த சார்லஸ் மான்சன்? சார்லஸ் மான்சன் சிறுவயதிலிருந்தே சிறிய திருட்டு, மோசடி, வன்முறை ஆகியவற்றில் ஈடுபட்டு வந்தவர். அதனால் அவர் சிறைக்கு சென்றார். சிறையில் இருந்தபோது மனிதர்களின் மனதை கட்டுப்படுத்தும் வித்தையை கற்றுக்கொண்டார். அது அவருக்கு பிடித்தமான ஆயுதமாக மாறியது. வெளியே வந்ததும் தன் மனக்கட்டுப்பாட்டு சக்தியால் இளைஞர்களின் மனதை கவர்ந்த அவர்களை தன் குழுவில் சேர்த்து கொண்டு ஒரு குழுவை உருவாக்கினார். அந்த குழுவே மேன்சன் ஃபேமிலி. இந்த குழுவில் இருப்பவர்களை அவர் இறைவனின் தூதர்கள் போல காட்டினார். அந்த குழுவில் இருப்பவர்களுக்கு இனப்பிரிவினை போரை பற்றி கூறி வெள்ளைவர்களை கருப்பவர்கள் கொன்றது போல காட்ட வேண்டும் என்றும் திட்டமிட்டார். இதற்காக புகழ்பெற்றவர்கள் வீடுகளிலே புகுந்து கொடூரமாக கொலைகளை செய்ய வேண்டும் என்ற தனது கூட்டத்தினருக்கு உத்தரவை வழங்கினார். இதனாலேயே அந்த இரவு ஷேரன் டேட் மற்றும் லேனோ லாபியான்கா ஆகியோரின் வீட்டிற்குள் புகுந்து கொடூரமாக கொலை செய்தனர். இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் 1971 சார்லஸ் மான்சன் மற்றும் அவரது குழுவினருக்கு மரண தண்டனை